மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்திங்கன்னா இப்போது கவுன்சிலிங் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்ராடில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்ராட் ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஏஜென்சி கன்சல்ட் பண்ணாதீங்க. ஸோ கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க தப்பான மிஸ்கைட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து அது அட்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்ன டிசிஷன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஃபுல்லும் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். பிலிப்பைன், ஜார்ஜியா, வியட்நாம் இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 6 இயர் ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு. 6 இயர்னா 6 + 1 இயர் கோர்ஸ் டியூரேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பட் சில இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கிர்கிஸ்தானில் பார்த்தீங்கன்னா 5 + 1 இயர், அதாவது 54 months என்எம்சி கைட்லைன்ஸோட 54 months + 1 இயர் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பிபிஎஸ்சி ஆஃப்டர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தானில் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் தான். ஸோ எப்படி வந்து நம்ம மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னா கெடாவர் கிளாஸஸ் லைவாக இருக்கான்னு பாருங்கள். அதுமாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், சில மெடிக்கல் யூனிவர்சிட்டி கிர்கிஸ்தானில் பெட்டராக இருக்கும். அதாவது என்எம்சி கைட்லைன்ஸ் 54 months கவர் ஆகுதான்னு பாருங்கள். ப்ளஸ் வந்து ஓன் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கா, கிளினிக்கல் ரொட்டேஷன்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக அட்மிஷன் போடணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் தேவை, எனக்கு ஃபர்தராக வந்து மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ கீழே இருக்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள்.